வள்ளி மித்ராவை அழைத்து கொண்டிருந்தார். ஆனால் அவள் மனதில் என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்து கொண்டிருந்ததால் வள்ளி அழைத்ததை மித்ரா கவனிக்கவில்லை. ஹேய் மித்ரா, மித்ரா, நான் பேசுறது கேட்குதா இல்லையா? அப்படி என்னத்தை யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்க? ஒன்றும் யோசிக்கல சித்தி, சொல்லுங்க. இங்கே பாரு, எல்லார்கிட்டேயும் சித்ரா எப்படி நடந்துப்பாலோ அதே மாதிரி நடந்துக்கோ. யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கணும். சித்தி, இனியன் மாமாவை நான் தான் சித்ரான்னு ஏமாத்துறது தப்பு இல்லையா சித்தி? இங்கே பாரு மித்ரா, எனக்கும் நீ தான் சித்ரான்னு சொல்லி அங்கே போய் உன்னை நிற்க வைக்கணும்னு ஆசை ஒன்றும் இல்லை. எல்லாம் உன் அக்காவால் தான். அவன் மட்டும் இப்படி பண்ணிட்டு போகலன்னா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. சரி, நீ ஏன் சொல்ல, வேற ஏதாச்சும் வழி இருக்கா? அப்பா கிட்ட சொல்லலாம் சித்தி, அவர் ஏதாச்சும் சொல்லுவார்ல. இல்லை அப்பா இனியன் மாமா வீட்டில் பேசி இதை நிறுத்திடுவார் சித்தி. சித்ரா நிச்சயதார்த்தத்தில் இல்லை நான் தான் இருந்தேன்னு தெரிய வந்துச்சுன்னா அது பெரிய குழப்பமாக ஆகும் சித்தி. அதுவும் இல்லாமல் அது அவங்களையெல்லாம் ஏமாத்துற மாதிரி இருக்கும் சித்தி. வேணாம் சித்தி, அப்பா கிட்ட சொல்லிடலாம் சித்தி. வேற வேணாம், ஏன் வேணாம்? உன் அப்பா கிட்ட சொல்லி அவரை நீ கஷ்டப்படுத்தணுமா? சித்தி, எப்படி இருந்தாலும் அப்பாவுக்கு தெரிய வரும்ல. அப்போது அப்பா இன்னும் நிறைய கஷ்டப்படுவார் சித்தி. எதுக்காக அப்பா கிட்ட சொல்லலைன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? அதெல்லாம் நான் பொறுமையாக அவருக்கு எடுத்து சொல்லிப்பேன். நீ ஒன்றும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது.